தமிழ் பேசும் அனைத்து அளவுக்கும் வணக்கம். இன்னைக்கு தேதியில இந்தியன் மார்க்கெட்ல ஏகப்பட்ட ஸ்மார்ட் பேண்ட், ஸ்மார்ட் வாட்சஸ் மழையா தான் வந்து பெய்துட்டு இருக்கு. பட் சிறந்த ஸ்மார்ட் வாட்ச் வாங்கணும்னா ஒரு 5000 ரூபாயாச்சும் இருக்கணுங்க. பட் 5000 ரூபீஸ்க்கு பெஸ்ட் ஸ்மார்ட் வாட்ச் உங்களால் வாங்க முடியும். இன்னைக்கு தேதியில அந்த மாதிரி இந்தியன் மார்க்கெட்ல என்னென்ன வாட்சஸ் இருக்குன்றதை உங்ககிட்ட சொல்ல போறேன். ஸோ ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து பாருங்க, எல்லாமே உங்களுக்கு தெரிய போகுது. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நம்ம லிஸ்ட்ல கடைசி பொசிஷன்ல இருக்கிறது ஜெப்ரானிக்ஸ் கிட்ட இருந்து வந்த ஜெப்ரானிக்ஸ் ஜெப் ஃபிட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்மார்ட் வாட்ச். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரவுண்ட் டயல் வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் இதுல உங்களுக்கு 1.3 இன்ச்க்கான TFT அந்த டிஸ்பிளே தான் இருக்கு. ஸோ டிஸ்பிளே தான் இருக்கக்கூடிய கான் அப்படின்னு எடுத்துக்கலாம். அண்ட் மெட்டலில் தான் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து அந்த ஃப்ரேம் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு வந்து IP67க்கான வாட்டர் ரேட்டிங் இருக்கு, 7 ஸ்போர்ட்ஸ் மோட கொடுத்துருக்காங்க, SpO2க்கான சப்போர்ட் இருக்கு, ஹார்ட் ரேட் சென்சர் இருக்கு, BPM மானிட்டர் பண்ணலாம்னு சொல்றாங்க. பட் அது எந்த அளவுக்கு அக்யூரேட்டா இருக்குன்றது சொல்ல முடியாது. ஸ்பெஷலி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிளஸ் ப்ளூடூத் காலிங் சப்போர்ட் இதில் கொடுத்துருக்காங்க. பேட்டரி லைஃபை பொறுத்த வரைக்கும் 10 நாள் வரும்னு சொல்றாங்க. அண்ட் இதோடைய பிரைசிங் வந்து பார்த்தீங்கன்னா 3000 ரூபாய். இது லாஸ்ட் பொசிஷனில் வைக்கிறதுக்கான மிக முக்கியமான காரணமே TFT டிஸ்ப்ளே மட்டும் தான் இருக்கு. அது ஒரு விஷயம். பட் நம்ம லிஸ்ட்ல வந்ததுக்கான காரணம் இதுல கால் ஃபீச்சர் இருக்கு. சோ நீங்க காலிங் வந்து பண்ணிக்கலாம், ப்ளூடூத் காலிங் சப்போர்ட் இருக்கு, ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததா நம்ம லிஸ்ட்ல Realme Watch S. இந்த ஸ்மார்ட் வாட்ச் வந்து பாத்தீங்கன்னா உண்மையில பார்க்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு ஸ்டைலிஷா நல்ல பிரீமியமான வாட்ச் மாதிரி தான் தெரியும். ஒரு ரவுண்ட் டயல் வந்து கொடுத்திருக்காங்க. இதுல உங்களுக்கு 1.3 இன்ச்க்கான LCD டிஸ்ப்ளே தான் இருக்கு. பட் கார்னிங் கோல்ட் கிளாஸ் ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்ணிருக்காங்க. அலுமினியம் பாடி வந்து கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு 16 ஸ்போர்ட்ஸ் மோட் இருக்கு. 15 நாட்களுக்கான பேட்டரி லைஃப் இதுல வரும் அப்படின்றது போல சொல்றாங்க. ஸ்பெஷலி இதுல SpO2க்கான மானிட்டரிங் இருக்கு, BPM மெஷர் பண்ணலாம்னு சொல்றாங்க, டெம்பரேச்சரையும் மெஷர் பண்ணலாம்ன்றத போல சொல்றாங்க. கரெக்டாக வருமா அப்படின்னு தெரியல, பட் இருக்குன்றதை எடுத்துக்கலாம். IP68க்கான வாட்டர் பிளஸ் டஸ்ட் ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு 100+ வாட்ச் ஃபேஸஸ் வந்து இருக்கு. அண்ட் உங்களுக்கு ஏகப்பட்ட கண்ட்ரோல்ஸ், மியூசிக் கண்ட்ரோல்ஸ் அப்படின்றது போல நீங்க எல்லாத்தையுமே உங்களுடைய வாட்ச்ல வந்து பண்ண முடியும். உங்களுக்கு டெடிகேட்டடா ஆப் உடைய சப்போர்ட்டும் வந்திருக்கு. இது எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பெஸ்ட் பிரைஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 4800 4500 இப்போ ஆஃபர் எல்லாம் வாங்கினீங்கன்னா அந்த பிரைசிங் வந்து கிடைக்கும். அண்ட் அந்த பிரைசிங்கு ஓரளவுக்கு நல்ல ஆப்ஷன் அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததா ஒருவேளை உங்களுக்கு ஸ்மார்ட் வாட்ச்ல ஜிபிஎஸும் வேணும், நான் ஃபிட்னஸ் எல்லாம் ட்ராக் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அமேஸ்விட்டை விட ஒரு கரெக்டான ட்ராக்கர் கண்டிப்பா கிடையாதுன்னு சொல்லுவேன். ஏன்னா நான் பர்சனலி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். நம்ம சேனல்ல வீடியோவும் வந்து போட்டுருப்போம். கரெக்டான உங்களுக்கு வந்து ஃபிட்னஸ் ட்ராக் பண்றதுக்கு சூப்பரா இருக்கும்னு சொல்லலாம். அதுல இருந்து ஒரு ஸ்மார்ட் வாட்ச் நம்ம லிஸ்ட்ல வந்திருக்கு. அமேஸ்விட் OPPO Pro அப்படின்ற பேர்ல. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்கொயர் ஷேப்ல தான் வந்து டிஸ்ப்ளே இருக்கும். அண்ட் பெசில்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி தெரியுது. பட் டிஸ்ப்ளே ஓரளவுக்கு நீங்க யூஸ் பண்ற அளவுக்கு இருக்கும். 1.43 இன்ச்க்கான LCD டிஸ்ப்ளே வந்து கொடுத்துருக்காங்க. பிளாஸ்டிக்ல தான் பாடி வந்து இருக்கு. 60க்கு மேற்பட்ட ஸ்போர்ட்ஸ் மோட் வந்து கொடுத்துருக்காங்க. SpO2 இருக்கு, ஸ்லீப் மானிட்டரிங் கொடுத்துருக்காங்க, ஹார்ட் ரேட் சென்சார் இருக்கு. அண்ட் உங்களுக்கு பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா 9 நாட்களுக்கான பேட்டரி பேக்கப் வரும் அப்படின்றத போல சொல்றாங்க. ஸ்பெஷலி இதுல 5 ATMக்கான வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. பில்ட்-இன்னா அலெக்சா இருக்கு, பிளஸ் GPS-உம் இருக்கு. அண்ட் இதோடைய பிரைசிங் அப்படின்றத பார்த்தீங்கன்னா 4000 ரூபாய். 4000 ரூபாய்க்கு உங்களுக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராக்கரோட ஒரு வாட்சும் வந்து கிடைச்சதுன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வாட்சை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் நம்ம லிஸ்ட்ல டாப் 2 பொசிஷன்ல இருக்கக்கூடிய ஸ்மார்ட் வாட்சஸ் என்னன்றதை வந்து பார்க்க போறோம். சோ ரெண்டாவது பொசிஷன்ல இருக்கக்கூடிய ஸ்மார்ட் வாட்ச் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாய்ஸ் கலர் ஃபிட் அல்ட்ரா 2. சோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் டயல்ல தான் இருக்கு. பட் பார்க்கும் போதே இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா? நம்மளுடைய பழம், அந்த பழம் மாதிரியே இருக்கும். அதாவது அந்த பிராண்டுடைய வாட்ச் மாதிரி தான் இருக்கும். ஆப்பிள் வாட்ச் மாதிரி தான் வந்து இருக்கு. ஸோ அந்த மாதிரியே வேணும், நான் காசு கம்மியாக கொடுத்தாலும் எனக்கு வாங்கினா அதுதான் வரும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறவங்களுக்கு இந்த வாட்ச் கொஞ்சம் கெத்து காமிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே கெத்து ஃபேக்டர் தான் முன்னாடி வருது. அதுக்கடுத்த ஃபேக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் 1.78 இன்ச்க்கான AMOLED டிஸ்பிளே வந்து கொடுக்குறாங்க. இதில் பாடி எல்லாம் வந்து ஸ்டீலில் தான் கொடுத்துருக்காங்க. 60க்கு மேற்பட்ட ஸ்போர்ட்ஸ் மோட் இருக்கு. 100+ வாட்ச் ஃபேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. IP68க்கான வாட்டர் ரெசிஸ்டன்ஸும் வந்து இதில் இருக்கு. இதோடைய பிரைசிங் அப்படின்றத பாத்தீங்கன்னா 4500 ரூபாய். 4500 ரூபாய்க்கு இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு SpO2க்கான சப்போர்ட் கொடுத்திருக்காங்க, ஹார்ட் ரேட் சென்சார் இருக்கு, ஸ்லீப் மானிட்டரிங் கொடுத்திருக்காங்க, 7 நாட்களுக்கான பேட்டரி லைஃப் வருது. சோ இந்த பர்టిక్యులர் ஸ்மார்ட் வாட்ச்ல இருக்கக்கூடிய கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு AMOLED டிஸ்ப்ளே மற்ற விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால பேட்டரி லைஃப் கொஞ்சம் கம்மியா வரும் மற்ற வாட்சை கம்பேர் பண்ணும்போது. பட் ஸ்டில் இட்ஸ் ஒன் ஆஃப் த ஸ்டைலிஷ் ஆப்ஷன். அண்ட் நம்ம லிஸ்ட்ல நம்பர் 1 பொசிஷன்ல இருக்கக்கூடிய வாட்ச் உடைய பிரைசிங் பாத்தீங்கன்னா 4000 ரூபாய் இருக்கு. அண்ட் இப்போ நீங்க ஆஃபர் எல்லாம் வாங்கும்போது 3700 800 அந்த பிரைசிங் வந்து கிடைக்கும். பட் இதுல AMOLED
டிஸ்பிளேவும் இருக்கு, நிறைய விதமான விஷயங்கள் இருக்கு. இந்த வாட்ச் வந்து பாத்தீங்கன்னா டிசோ வாட்ச் ஆர் 1.3 இன்ச்க்கான AMOLED டிஸ்பிளே இருக்கு, மெட்டல் ஃப்ரேம் கொடுத்திருக்காங்க, 150க்கு மேற்பட்ட வாட்ச் ஃபேஸஸ் இருக்கு, 5 ATM வாட்டர் ரெசிஸ்டன்ட் இருக்கு அண்ட் உங்களுக்கு 110க்கு மேற்பட்ட ஸ்போர்ட்ஸ் மோட் வந்து கொடுத்திருக்காங்க. பேட்டரி லைஃபை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 12 நாட்களுக்கான பேட்டரி லைஃப் வரும் அப்படின்றத சொல்றாங்க. GPS ட்ராக்கிங்கும் இருக்குன்றது சொல்றாங்க. பட் உங்களுக்கு பில்டினா வாட்ச்ல GPS ட்ராக்கர் கிடையாது. ஸ்மார்ட் போனை கனெக்ட் பண்ணி நீங்க அப்படிதான் வந்து யூஸ் பண்ணணும். மற்ற வாட்சஸும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான், பட் இருக்கு, அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. கூடவே SpO2 இருக்கு, ஹார்ட் ரேட் சென்சர் இருக்கு அண்ட் ஸ்லீப் மானிட்டரிங் வந்து கொடுத்திருக்காங்க. 4000 ரூபாய்க்குள்ள உங்களுக்கு AMOLED டிஸ்பிளே ஸ்டைலிஷா பார்க்கிறதுக்கு AppOD சப்போர்ட் எல்லாத்தையுமே சேர்த்து பார்க்கும்போது இது ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜா இருக்கிற மாதிரி தெரியுது. அஃப்கோர்ஸ் நான் சொன்ன லிஸ்ட்ல இருக்கிறது அப்படியே உங்களுக்கும் வந்து ஃபிட் ஆகணும்னு அவசியம் கிடையாது. பட் நான் எல்லா வாட்ச்லயுமே இருக்கக்கூடிய பிளஸ் மைனஸ் எல்லாத்தையுமே தான் சொல்லியிருக்கேன். உங்க பட்ஜெட்டுக்கு உங்களுடைய தேவைக்கு ஏற்ப எந்த பிராண்ட் இருக்கு, எந்த வாட்ச் இருக்குன்றத பாருங்க. அந்த வாட்ச் நீங்க செலக்ட் பண்றதுக்கான பெஸ்ட் பை லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருப்பேன், மறக்காம செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் உங்களுக்கு ஒருவேளை ஒரு வாட்ச் பிடிச்சிருந்ததுன்னா அது எந்த வாட்ச்ன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்க ஆவலா இருக்கேன். அப்புறமா தான் சீக்கிரமா அடுத்தடுத்ததா வேற ஏதாச்சும் ஒரு வீடியோஸ் பண்ணும்போது அதை நம்ம கலெக்ஷன் பண்ணி நிறைய எடுத்து போடுறதுக்கு ஒரு வசதியா இருக்கும். ஸோ டிடி ஃபேமிலி மெம்பர்ஸ் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அண்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர் கூட ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் அடுத்த சந்திக்கிறேன். வாழ்க தமிழ்.